நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓங்கழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैहिकसिन्धोः श्रीरामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षये. हृदाकाशे सदा भान्तं शान्तमानन्दरूपिणं ज्ञानभानुमहं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं ममन्तर्यामिनम्. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு ஷேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் ஷீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. ஷீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதுமோய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி, விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் ஷீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உய்ய என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளிமை ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணலுடனை கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய
விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனாரமுதே, சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேசாருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆராமுதே அளவிலா பெம்மானே, ஓராதாருள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே, துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேருளியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே, தேற்ற தெளிவே, என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே, ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கேட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே, கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டனே, அல்லல் பிறவி அறுப்பானே, ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். This evening, just before the session, I was contemplating on these verses of Śivapurāṇam, and it struck me that there is a particular structure or order to Śivapurāṇam itself. The early parts of Śivapurāṇam are where, barring the invocation, of course, the invocation I will now tell Śivapurāṇam when Māṇikkavācakar says Uraipan Yan, he starts. But the first part of that, a third of it is filled with only a discussion on karma. If you look at the verses that follow that, he is talking all about how Pullagi, Pudai, Pulvai, Maramagi, and so on and so forth, all the various births that he has taken, which is all nothing but a result of karma. And tired of karma itself, he said enough. Not out of any love for Shiva, but out of an exhaustion from karma, or virakti, vairagyam. That karma gives rise to vairagyam there. You know, how else will we get vairagya? But the karma gives vairagya. The more we do, the more irritated and frustrated we become with doing itself. Not only that, the results of the doing come back again and again like whiplashes. Shayana Tallil Shaivinai Shudum Alal Vivage Yedurai Arunachala. Ramana Bhagavan is asking Arunachala, if I
leave you, then the flames of karma are ready to scorch me. They are waiting to burn me. What is my remedy? What else can I do? Lashed by the whiplashes of karma, vairagya comes and you say enough, enough, enough. The first third is all about this karma and the effects of karma and the vairagya that comes as a result of such karma. Then, when the vairagyam really comes in, we saw this in Tiruvācakam also, that when vairagyam comes, tatparattvamum vairasyamum, bhoga vrindeshu vairasyam tatparatvam cha. There is an absolute detachment, disgust with all the bhogas of this world, the delights of this world. There is a disgust. It is not merely detachment, it is disgust. When such disgust comes, then Guru comes. We saw in Tiruvācakam. Here also the same pattern follows. After all of that, what happened? Veyyai, Taniyai, lashed by the hot and cold of karma. Lashed by hot and cold of karma. Enna punya papa varde. What happens? Finally, பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே இயமானனாம் விமலா. He comes as the Yajamanan. He comes as the master. He comes as the owner. Who is that owner? No, Guru. பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி. You came so that all that which is false may finally leave me and go. You came as the Meijnanamahi Milirgindra Meichudare. You came as that Meijnanam, as the true Jnana, the shining beacon light of true Jnana, which is who you are. So then, from that point onwards, after coming to the Guru, what proceeds thereafter? Only prema. There is a looking at this joy that he is obtained from the Guru, prema, the anime bhakti margam starts. The karma was there. Karma ends with the Guru's appearance. After that, there is only gratitude to the Guru. That gratitude to the Guru is what is otherwise called as bhakti. Guru is not yet attained jnana. Not that the ultimate has been attained. He has only merely come into the protection of the Guru. But that itself is such a relief. That itself is such an extraordinary welcome relief. He knows from now on I will attain the truth and I don't have to worry anymore. Adanala that gratitude that comes. And the gratitude is what is being referred to here as Karandapal Kannalodu Neigalandar Pola Shiranda Adiyar Shindanayul Tenoorinindru. What is standing inside the Shiranda Adiyar? Shiranda Adiyar, Adiyar na disciple, devotee, follower, the slave, the servant. And the slave, Shiranda slave, is not an ordinary slave, is the best slave, great slave. Shiranda Adiyar. Our Shindanayal Tenuri Nindru, in their thoughts, this is appearing as ten, as honey, as sweet as honey. Honey matramalla. Karandaval Kannalodu Nei Kalandar Pola. It is the coming together of all kinds of extraordinary rasas. Who will be able to understand and appreciate this? Only those who have found the Guru after suffering. Vairagyam varano. If you somehow stumble into the Guru without suffering, the value of the Guru will not be found. Nanna arukum, it will be nice. It will be wonderful because he is Jnana Swarupa, he is Prema Swarupa, he is Shanti Swarupa, he is Ananda Swarupa. Adanala, to be in his presence will give all of those things. Ana, relief will not be there. And the relief, Abhada, Andutene, Andishendene, Amma Vandene, relief for the Parango. That relief is what will give rise to that gratitude. Adakku longing vono, pining vono. There are two ways. You have to suffer. There is no other way. You have to suffer. But there are two ways to suffer. One, you suffer as a result of your karma. Two, you suffer as a result of your prema. Karma vanala suffer pandradungiradhu oru lower level.
to suffer because of karma. Because of all the papams we have done, we suffer, and we are running around here and there for trying to find some succor, some relief, some shelter. It is second grade. Suffering because of prema. Why will prema cause suffering? And the separation is suffering. Viraham. And the viraha tapam. And you have to, what is that viraham? One, to be with the Guru. Initially when you are with the Guru, when you have seen him, after that you cannot stay away from him, apart from him. You want to be with him, all the time. The heart is pining to be with him. Suppose you get the opportunity to be with him all the time, then what will happen? Then another kind of viraham will start. When will I reach his state? What is the use of existing like this? If I am around him, should I not reach that state? Abdinu or viraham will start. Ange or viraham irukku. Viraham for union. Viraham for proximity first. Apparam viraham for union will happen. That's suffering. That is an ennobling, enriching suffering. Rather than the karma brought suffering, this prema induced suffering is much better. It is a much better thing. Only then, when you have the presence, you will have gratitude in your heart. The gratitude, you will feel good, but you will not feel grateful. There's a big difference between the two. You will feel great, but you may not feel grateful. You may feel great to be in the presence of the Guru. It feels great, but you will not feel grateful. When will you be grateful now? When you have suffered, one way or the other you have suffered and you have finally found it, then you will be grateful. And the gratitude da inge karandapal kannalodu nei kalandar pol sheranda diyar sindanayul teenuri nirkum. That gratitude is what makes him again say, how should I really love you? Vimala unakku kalanda anvahi kashindu ullurugum nalam. How should I be? I should be melting with it. Moment to moment thinking about you, I should be melting within. The moment I chant your name, the moment I think about you, hair should stand on its ends, tears should start to appear in the eyes, the throat should start to choke, the madhriyana, all these ashtabhavas should arise in me. You're worth it. You're worth it. சாதாரணமாக போகிற பாட நினைக்கிறச்சு அப்படி வராதே நமக்கு. குருவை நினைக்கிறச்சே தானே வரும், பகவானை நினைக்கிறச்சே தானே வரும். You cannot feel those bhavas for just about anybody. Somebody is walking in the street, will you looking at him, will you feel horripilation and will you feel tears? Only for the Guru you can feel it. Only for Bhagavan you can feel it. And he says, that is the kind of love I should be giving you, but I do not have that love in me. But the inadequacy is not that he does not have love. He has love. But now, the other viraham chennene, and the viraham. This is the second viraham. The gratitude எதுக்கு வந்தது அப்படின்னா, நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிறதுனால gratitude. I'm worse than a dog, and yet you came, you spread your feet in front of me so that I may reach out and catch hold of it. அதனால you are greater than even the motherங்கிற gratitude. ஆனா for this, how should it be அப்படின்னா, that's where the inadequacy is coming. He loves Ishvara, he loves his Guru, but he feels his love is not enough. No matter how much you love him, that love is not enough. That is the feeling we must understand. Not enough. அதனால he says, when I look at myself, I look at all my inadequacies. வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால். இத்தனையும் what qualifications do I have அப்படின்னா, this is what I have. Mind is like a monkey. It is chained to the pleasures of the world. Body is stinking. It is filled with 9 drainage holes, which are all seeping sewage and dirt. This body is there with this
Seri oinchu potom, at least can the heart not melt? And the heart is also not melting. I have some kind of love. I will not deny it. But what is the use of this little love when compared to the ocean that you are? Inadequacy, in spite of recognizing, he recognizes his inadequacies. And then he compares it with the grace he is receiving and sees the big shortfall. He cannot explain it. How? How am I then receiving so much grace? Only one thing. Ni tayir siranda dayavana tattuvame. You, it is you. It's not me. It is you. It is not because of me that I am receiving this grace. It is because of you that I am receiving this grace. It is your nature to shower such extraordinary, exceeding grace. Then this prema bhava starts. Inge muzhukka parungo ellam prema da. Neerai urukkiyan aaruyirai nindraane aaramude alavilappemmane idellam prema. Yeah? All this you can only see prema in this coming out. Then slowly in the prema, what will this prema do? Ultimately, the goal is jnana only. The goal is jnana. What is jnana? Advaita darshanam jnanam nu netike chonna. We spoke about it yesterday. To see that non-dual, to have that non-dual vision, Advaita drishti irke, adhan jnanam. Advaita darshanam jnanam. What Advaitam? To see not a jot of difference between me and him. There is no me and him, there is only one. Adi call it me or call it him does not matter when there is only one. Yeah? So ultimately I have to come to the state where there is only one. But how do I get this state? The premiye por the love itself is enough, it will bring us there. Adanala pokum varavum punarvum ila punyane nu solraru. Adu varaikum you came nu sonnar illaya. Vandaruli nu sonnar illaya. So far he's been saying you came and gave grace. Inga enna solrar? Pokum varavum punarvum ila punyane. Appo realization is coming. How does this realization come? Verum பிரேமையிலே தான் வந்தது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த எம்பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை இதெல்லாம் வர ஆரம்பிச்சுடுது. என்ன ஆறுது அப்படின்னா, when you dragged me towards you, my intellect started to work. You enlightened my intellect. Therefore, naturally it started to see the truth. What is the truth? அப்படின்னா நோக்கரிய நோக்கும் நுணுக்கரிய நுண்ணுணர்வும். It is that subtle, extraordinarily subtle vritti, which fades and becomes something beyond a vritti. Vritti na or thought pattern, thought form. The thought form poyeduthu. Ultimately it is only silence na. Adana nokkariya noke, that sightless sight. Sightless sight. Nokkariya noke. கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன்னு ஒரு காணல். What kind of a seeing அப்படின்னா? The seeing that happens without seeing, without sight. அப்படி ஒரு seeing. அதான் நோக்கரிய நோக்கு. நுணுக்கரிய நுண்ணுணர்வு. This extremely subtle knowledge by which I am able to perceive this truth. புத்திகிராஹ்யம் அதீந்திரியம் அப்படின்னு சொன்ன. When I realize that, then I understand that you have never really come in to my life at a certain point in time. It is not that you will ever leave me and go at a certain point in time. எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. You who never leave my heart. Ramana Bhagavan loved Māṇikkavācakar. Ramana Bhagavan loved Māṇikkavācakar. He used to quote number of verses from Māṇikkavācakar's works. Tiruvācakathil irundhu. Now this particular idha sollum poludhu he says ridiculous அப்படின்றார். He says it is ridiculous. They say he doesn't leave. How can he leave? How can he leave? It is not that he has a choice and then he is exercising the choice to stay instead of leaving. He cannot leave. He is always there. It is we who leave. அதனால to say that he doesn't leave my heart even for a moment, it is ridiculous அப்படிங்கிறார். But that is how Māṇikkavācakar starts. ஆனால் இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, you neither come nor do you leave nor even do we have a meeting in between. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே அப்படின்னா அந்த ரியலைசேஷன் ஆஃப் his eternal existence is starting to dawn. பக்தியில you came னு சொல்லுவோம்.
don't leave me, don't go away, don't leave me ன்னு சொல்லுவோம். பக்தியில் ஞானத்திலேயோன்னா போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனேன்னு சொல்லுவோம். How can you leave me? Where can you leave me and go when you are me? When I am you. அப்படிங்கிற ஞானஸ்திதி. Slowly the sthiti is coming. காக்கும் என் காவலனே. அதனால தான் சொல்றார், you are my protecting deity. What do you protect now? You make sure that this ஞானா does not leave me. அஜ்ஞானா should not come back. அதனால காக்கும் என் காவலனே அப்படியெல்லாம் சொல்லி finally now he is talking about ஞானா now. How does this ஞானா come and what is the nature of this ஞானா? வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி ஷாராமே கல்ல புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. இந்த ஞானமும் சும்மா just because you do sadhana, this jnana cannot come. Just because you do atma vichara, this jnana cannot come. How will jnana come? அப்படின்னா அருளும் வேணுமே அப்படின்னு சொல்லி Bhagavan says அருளும் வேணுமே. You need arul, you need grace for it. Who can do that grace? Who can shower that grace? Na katrashikka vallane. You alone are capable of showering such grace upon. But when will that grace come? அப்படின்னா இங்கே தான் சொல்கிறார், Bhagavan was also waiting for the opportunity to shower grace upon us. What is the opportunity that he is waiting for? அப்படின்னா வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். I am unable to take it anymore. I cannot bear to live in this body anymore. அப்படின்னு ஒரு ஸ்டேட். வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் அப்படின்னு சொல்ற. What does that mean? அப்படின்னா the body has got a lot of vikaras in it. இல்லையா? vikaras the changes, transformation, ஷட் vikaras it has got. Keeps changing. It is born, jayate, asti, vardhate. It grows, apikshiyate, after that it starts to decline, it changes, parinamati, it changes, and finally it is destroyed, nashyati. These are the 6 changes that the body has got. It comes into being. It is not always there, it comes into being. And when it comes into being, what happens? It is there. Then it starts to grow. It starts to change. It starts to decline. And finally it perishes. These are the changes of the body. அப்போ வேற்று விகார விடக்கு உடம்பின் இந்த உடம்பு இருக்கே, this body made up of sadai, this body made up of flesh and is subject to so many different vikaras, so many different modifications and changes. Ulkidappa, to stay in this body is impossible for me anymore அப்படின்னு ஆற்றேன் அப்படின்னு சொல்றா. ஆற்றேன் அப்படின்னா இனிமே I cannot bear it anymore ன்னு அர்த்தம். இனிமே பொறுக்காது ஆற்றேன், I cannot bear to stay in this body anymore. அப்படி ஒரு desperation. With that desperation, when the desperation dawns, enough of this body. இதைத்தான் இல்லையா வாரணாசி சுப்பலட்சுமி அம்மா asks Bhagavan, she is the cook in the Ramanashramam kitchen. பகவான்கிட்ட வந்து சொல்றா, when she finds some time with Bhagavan alone, she says, பகவானே நீங்களும் சொல்லிண்டே தான் இருக்க. பகவானு சொல்லிண்டே இருக்கு. என்ன சொல்றதுன்னா, நீ உடம்பு இல்லை, நீ ஆத்மான்னு பகவானு சொல்லிண்டே இருக்கு. நமக்கு புரியவும் மாட்டேங்கிறதே பகவான். Bhagavan keeps on saying, we are not the body, we are not the body, we are the Atma. But why don't we understand it? Why don't we experience it? Why don't we understand it? Why is it not clear for us? So Bhagavan says, ena porumnu thonaliye. Idu porumnu thonaliye. You have not had enough of it. You have not had enough of it. Inga ஆற்றேன்னு சொல்றார். வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். I am not able to take it anymore. I am not able to bear it anymore. I have had enough of this body and the bodily pleasures and the bodily experiences. I need release. I want release. அப்படின்னு கேட்கணும்.
How does he ask அப்படின்னா, என்று எம் ஐயா அரணே ஓ அப்படின்னு ஓன்னு அழு இல்லையா, என்று என்று அப்படிங்கிறார். How does this devotee call out அப்படின்னா, என்று என்றுன்னா in many ways, in manifold ways. ஐயா, ஓ மை லார்ட், ஹரனே, ஓ சிவா. ஐயா அப்படின்னா மை லார்ட், யார் வேணாலும் ஐயான்னு சொல்லலாம். யூ கேன் கால் எனிபடி ஐயா. யூ கேன் கால் எனிபடி ஐயா, எனிபடி சீனியர் டு யூ, எனிபடி ரெஸ்பெக்டபிள் டு யூ. இன் தமிழ் வி கால் தம் ஐயா, சார் அப்படிங்கிற மாதிரி. ஐயா, ஜி அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோம் இல்லையா. வித் ரெஸ்பெக்ட் வி சே ஹான் ஜி, எஸ் ஜி அப்படின்னு. அந்த மாதிரி ஐயா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஐயா அப்படின்னு, செகண்ட் இன்ஸ்டன்ஸில் வெரி ஸ்பெசிஃபிகலி ஹரனே, ஹே சிவனே அப்படின்னு சிவனை பார்த்துச்சு. பட் ஃபைனலி வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, லைக் த கோபிகாஸ், யூனோ, இன் கோபிகா கீதம், ரைட் அட் தி எண்ட் ஆஃப் த கோபிகா கீதம், தேவ் பீன் சிங்கிங் ஹாப்பிலி, ஹாப்பிலி இல்லை சாரோஃபுல்லி தான். முதல்ல சந்தோஷமா ஜெயதி தேதிக்கம் கிருஷ்ணா ஜென்மனாவ்ரஜா அப்படின்னு ஆரம்பிச்சா, ஓ ஜெய ஜெய டு யூ கிருஷ்ணா. அதுக்கப்புறமா ஸ்லோலி சாரோ டுக் ஓவர் and they were crying and calling out to Krishna. Finally they started to simply sob. Iti gopyah pragayantyah pralapantyah chitradaruruduhu suswaram rajan Krishna darshana lalasa. அப்படின்னா இந்த கோபிகா started to ultimately sob and cry இல்லையா. நம்ம தமிழில் ஜென்ரலாக சொல்லிச்சு ஓன்னு அழுதாம்பா அப்படின்னு சொல்லுவோம். When somebody cries, how did he cry? He cried, oh, he cried, when we say in Tamil. Inge, Māṇikkavācakar is also using that word, oh, nu solraru. Appa nanachikanum, what is this oh? What can it be? Om nu sonna na om nu sollirukkum. Illaya? He is not a yogi who is meditating and saying om, om nu sollala. Appadina is not here. Oh only is here. Perumalta poi, Bhagavan poi, oh nu solvada. But what does this oh mean? Oh here means simply crying. Simply crying. Sobbing. Crying matramilla. Abdiye heart-rending sobs tha Bhagavana pidichundu. Vetru vigara vidakudambin ulkidappa aatreniyam ayya harane oh endrenru potri pugalndirundu. They come to you, they sing your praises, they போற்றி, they praise you, புகழ்ந்து அப்படின்னாலும் பிரைஸ் தான், போற்றி புகழ்ந்து. How do you praise the Lord? அப்படின்னா நாமம் தானே praising the Lord. You call out his name, that is the best way to praise him. பாடீர் அவன் நாமம் வீடும் பெறலாமேன்னு சொன்னார். பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாம். If you sing his name, you will get moksha itself. அதனால பகவான் கிட்ட வந்து ஐயா அரணே அப்படின்னு அழுது, கால் அவுட் his நேம், cry when you are calling out his name. அப்படி கால் பண்ணணுமா? You should call out his name and it should bring ஒரு upswell of bhava from within you. இன்னைக்கு கூட Swami had said in the thought for the day, ராகம் without bhavam is ரோகம் அப்படின்னு சொன்னார். ரோகம்னா டிசீஸ், ராகம் without bhavam is ரோகம். Singing is not important. If without bhava, if you sing, it is sin அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. G will become silent. What is G? Na God தான் G. If God is silent, na the sing will become sin. What makes God alive in your song? பாவம் தானே. அந்த பாவ பக்தியோட ஐயா அரணே ஓ என்றென்று. With upswell of bhava, when you call out his name, then what will happen? அப்படின்னா போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு. அப்படி பண்ணா what will happen? பொய் கெட்டு, the lie will disappear. You will lose the lies. பொய் கெட்டு அப்படின்னா you will lose all the falsehood of this world. மெய்யானார், பொய் கெட்டு மெய் கிடைத்து இல்லை, மெய் ஆனார். You will lose falsehood, and what will be the natural conclusion if you lose falsehood? You will gain truth, isn't it?
If I lose falsehood, I have to gain something for having given this up. So I gave up falsehood and I gained the truth. Falsehood was lost and the truth was attained. It should have been said. Instead, that is not what Māṇikkavācakar says. Mei anar, they became the truth. Falsehood lost, they became the truth. Who abdina? Those who have reached this state were unable to take this physical existence itself anymore. The physical existence itself has become a burden to them. Adhikaha they didn't go and commit suicide. That is foolish. Why? Because you will simply extend your physical existence. You will get another one. This physical existence will go away, another physical existence will come. Suicide is not the way out. I cannot bear to live in this body anymore. Adanal I will go and jump. I will commit suicide. Then what? Oh, ayya, yamarane, oh, endrendu potri pugandu. So what do you do instead now? You go and spend the entire life. You cannot bear this physical existence. Show it, prove it in life. And I told you easy. Anybody and everybody will say, I will do what you say, or I will die for you, as some student told Swami. Swami, I will die for you. Swami said, no need to die for me, live for me. It is infinitely harder to live every moment for me rather than to die in one moment. You die. Live for me. What does it mean to live for him? Don't live for yourself. There is no hypocrisy here. Bhagavan ematta mudiyadu. You cannot cheat the Lord. There is no hypocrisy. If you dare to declare, I cannot live without you. I do not have any meaning in my life without you. Then continue to live your life to prove those words. Don't get interested in anything. Don't get tempted by anything. Don't develop desires for anything. If you are able to live your life like that, apadan, there is a meaning to your statement. What you have said and what you are doing are in one line. Otherwise, we say one thing and do another thing. I want only God, I want only God, I want only God. Everybody has been fashionably practicing it to say it. If we enter into the spiritual circus, the ring of spiritual circus, we know what to say. The ringmaster will crack the whip, immediately will say, I want only God, I want only God, I want only God. We'll go around saying. That is something that we have trained ourselves to say. But do we mean it? Do we really mean it? How do we know whether we mean it? We ourselves don't know whether we mean it. How? Adhikattam Bhagavan gives you your particular life circumstances and life experiences. Don't complain. Don't complain that you have received the life that you have received, that you have received the life partner that you have received, or the parents that you have received, or the circumstances around you that you have received. You have been given that to prove the veracity of your own statement that God alone matters to you. Otherwise, it is only a lie. God alone matters to me, but then this is a problem, that is a problem, this is like this, that is like this. Then these also matter to you. Then we will say, no, if all of this is all right, then will I not follow God? If all of this is all right, will I not follow God? Adhika Bhagavan will say, when everything was all right, did you follow me? And that is what Arjuna also said in the battlefield. Krishna, I will go to the forest rather than fight. Krishna laughed. Because where did you come from right now? Where were you for 14 years? Were you sitting in the palace? You were in the forest for 14 years. And for full 14 years, what was your only thought? When will I get the kingdom back? When will I gain the kingdom back? When will I wage a war against these Kauravas? When will these 14 years come to a close? You were planning, preparing, traveling for that sake, propitiating Pashupati, going to Indraloka, getting all kinds of weapons. To go to the forest and hunt deer, is it? Pashupatasthram monumo. Pashupati kitend Pashupatasthram mangindu vandu Pashuvettai aadanamo.
For what purpose then did you go and get all of that? Only for the sake of the kingdom. Now I want to go back to the forest. Now who will believe you? And I gave you an opportunity to be in the forest. You couldn't bear to be in the forest. But now how can I believe you when you say now you want to go to the forest? Similarly with us. Similarly with us. When we have trouble, we will say, Bhagavan, if this trouble was not there, will I not pray to you and dedicate my life to you? Then we may say, Bhagavan would say, I already gave you a time without trouble. I didn't see you dedicating yourself to me. I thought maybe after giving trouble, you may dedicate yourself to me, so I gave trouble. And we didn't prove ourselves then, no. We didn't prove ourselves. And then how will he have any trust in us? How will he have any confidence in us? அதனாலதான் இங்க அழகா சொல்ற, வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மையா ஹரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். Do you want to attain jnana? Do you want to become the truth? What do you have to do now? Constantly live for God. You do not have to do anything more than that. Oru sadhana vanda. No sadhana is required, because he whom for your living will then live for you. Yogakshemam mahamyaham அப்படினு சொல்லுவோம். Mokshayishyami masucha அப்படினு சொல்லுவோம். Don't worry, I will bear your burden, I will liberate you. அப்படினு he will give a promise to us. Nayami paramam gatim அப்படினு he will say, I will lead him to the highest state. அப்படினு he will tell us. Abhayam sarvabhuteshu dadami அப்படினு he will tell us. This is where there is a big lack or a gap in us. See the order in which everything came. What was the order? First karma. Suffer through that karma. Develop vairagya. There is still not a goal. It's not that I want to attain something, but I want to get rid of this. That is the first state, vairagya. Adhikapparam guru. After coming to the guru, only gratitude to the guru. Only love for the guru. And then you realize that no matter how much love you have for him, it is still not enough, because you are still not able to follow his teachings. You know you are not able to follow his teachings. What are his teachings? Now, ultimate teaching, and I live for the truth. Appo, I'm not able to do it. In spite of me not able to do it, you are still so affectionate to me. You are still showering your grace upon me. Nayirkadayai adiyerku tayu siranda dayavana tattuvanenu gratitude increases. ஒரு என்ன சொல்றது, virtuous cycle. They say a vicious cycle. This is not a vicious cycle. This is a virtuous cycle. The more you see his grace, the more gratitude you have. The more gratitude you have, the more you see his grace. The more you see his grace, the more gratitude you have. It's a virtuous cycle of grace and gratitude. It will take you automatically to a state where you want to attain the truth for no other reason but to bring honor to him, but to bring joy to him, but to bring a smile to his face. வேற எதுக்கும் வேண்டாம். எனக்கு ஞானத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறேன்னா, குருநாதனுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்காக மை குரு வில் பி ஹாப்பி இஃப் ஐ அட்டைன் ஞானம். ஏன்னா அவர் சொல்லிப்பார், ஏதோ நான் சொல்லிக் கொடுத்தாலும் உன்னை தேர்ந்தெடுத்துறா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த வரைக்கும் க்ஷேம் போர். That much is enough. By attaining jnana, I am not going to go somewhere, do something, la venda. Not for that. Somebody shouldn't come and ask me, from after having come to your guru, what did you get? Somebody asks me, what will I say? Why not? I have attained everything. Adhanala I want to attain. Abdinu inspiration. Or force. That love that you have for him and the love that he has showered upon you gives rise to this. Udvegam. Then that is when you will really say, Vetra vikara vidakku udambin ulhidappa atrain. I do not want to continue existing in this mundane kind of a life anymore. Adhanala I will call out to you, I will cry out to you. When we do that, tanagave on its own, swayameva, poi kettu, all that which is false will depart from us. Meiyanar, we will become the truth. We ourselves will become the truth. And when we become the truth, meet ingu vandu vinai piravi sharame. And once we have become the truth, once again we will not come back here and enter into
karma, life, vinay piravi, the life made up of karma. Sharame, without entering into that, kalla pulakkurambai kattalikavallane, you alone have the capacity, the capability, the skill to kill this ignorance, this vasana, this bundle of vasana. Kalla pulakkurambu, ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, கள்ள புலக்குரம்பை. கள்ளனா deceitful, புலன் அப்படின்னா senses. The what do we gain from the senses? The interaction of the senses with the objects of the world is what is giving rise to vasanas. அப்போ அந்த வாசனை எல்லாம் அழிக்க வல்லானே, கட்டழிக்க வல்லானே. கட்டுக்கட்டா இருக்காம அதெல்லாம். கட்டுன்னா என்ன, ரெண்டு விஷயம். கட்டுன்னா டை, நாட். அந்த கட்டு அழிக்க வல்லானே. சித் ஜட கிரந்தி இருக்கும் இல்லையோ, சித்து ஜட கிரந்தி. சித்துன்னா ஆத்மா, chaitanya. Jadamna, body. But there's a granthi, there is a knot that ties these two things together and takes the form of I am this body. ஏன்னா சைத்தன்யத்திலிருந்து I comes out, பாடியிலேருந்து body comes out. அப்போ I and body come together and becomes I am the body. தேஹோஹம் அப்படின்னு ஒரு. What is the bhava that comes into us? Deho aham, I am the deha, I am the body. அப்போ who can remove that அப்படின்னா, தேஹோஹம் கெட நீ அருளாயோ தேசிக நாயக ஸ்ரீரமணா அப்படின்னு. தேஹோஹம் கெட நீ அருளாயோ. ஹே பகவானே, you alone can shower the grace that can destroy this dehoham bhavana. I am this body bhavana. அந்த கட்டு, அது ஒரு tied up knot. அந்த கட்டை அழிக்க வல்லானே, one who is capable of destroying that knot. அது how is this னா, கட்டுக்கட்டா இருக்கு. கட்டுக்கட்டனா bundles-னு அர்த்தம். இந்த கட்டுக்கு ரெண்டு மீனிங். கட்டு is the knot, but then what is tied up in the கட்டு is also a கட்டு only. தமிழ்ல இல்லையா, கட்டுக்கட்டா பணம் இருக்கு, கட்டுக்கட்டா வைக்கோல் இருக்குன்னு சொல்றோம். கட்டி வச்சதெல்லாம் கட்டு ஆயிடுத்து இல்லையா, a bundle. That is the beauty of this language, தமிழ்ல. In other languages we say a rope ties up a bundle of sticks or a bundle of hay or a bundle of cash. So bundle is a different word, the rope is a different word, or the string is a different word. In Tamil, the word kattu means both this and that. The bundle as well as the rope that ties the bundle. அப்போ கட்டழிக்க வல்லானேனா என்ன அர்த்தம்னா, he can destroy the rope and the bundle both. கட்டுக்கட்டா வாசனைகள் இருக்கே, we have got bundles of vasanas. உன்னா ரெண்டா சொல்லுங்க. How many vasanas na கணக்கிட முடியுமா? Can we actually start a count of the number of vasanas we have? அப்படி இருக்கு எல்லாத்துக்கும் வாசனா. Everything seems to attract us, everything seems to distract us. So who can destroy all of that? Kattalika vallane. You alone have the capacity, the skill to destroy it. Nobody else has the capacity. I don't have the capacity. No one else has it. You alone have it. If you have it, Abdina, Bhagavan has got it. But when will Bhagavan exercise that skill? Only when we go to him and say, Vetrivikara Vidakkudambin Ulkidappa Aatren Yam Ayya Harane O Yenrendu Potri Pugandirukka. When I come to you and cry to you and declare to you and live accordingly that I am unable to bear this existence anymore, then பொய் கெட்டு மெய்யாய் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. இரவில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. நள்ளிரவு அப்படின்னா மிட் நைட். நள்ளிரவு மீன்ஸ் மிட் நைட். அதுல வாட் டஸ் திஸ் சிவா டூ அப்படின்னா, இந்த மிட் நைட் ஹி டான்சஸ் இட் சீம்ஸ். நட்டம் பயின்று ஆடும் நாதன். நட்ட நடு ராத்திரியில் கொண்டு ஆடும். He starts to dance in the middle of the night.
பிச் பிளாக் டார்க்னஸ்ல ஒரு பாட்டு ஆடிட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்னா, அந்த when all things subside, when everything is subsided, பிரளயம். என்ன பிரளயம்னா, it is not ordinary pralayam. It is when all our thoughts have subsided, all our desires have subsided, all our sankalpa itself is subsided, our ajnana is gone, poi kettu mei aagi, அந்த சிச்சுவேஷன்ல நட்டம்பயின்றாடும் நாதனே அப்போ ஆடுறான் பகவான். இஸ் டான்சிங் இன் தட் ஸ்டேட். ஏன்னா அவர் ஒன்றும் இல்லை, nothing else is there ன்னு அர்த்தம். நள்ளிரு இருளில் அப்படின்னா in that pitch black darkness where nothing else exists, he alone is dancing. And the nothing else existing meaning this I has gone. பொய்யெல்லாம் அகன்று, all that which is false has gone, then only the truth is dancing. The truth alone is dancing. அதான் நடராஜன். அதைத்தான் சொல்றார் இவர், தில்லையுள் கூத்தனே சொல்றார். தில்லை அப்படின்னா சிதம்பரம் இல்லையா? சிதம்பரம் வாஸ் கால்டு தில்லை இன் தோஸ் டேஸ், தில்லை நகர். அந்த தில்லை உள் கூத்தனே, என்ன ஆட்டம் ஆடுறோம், கூத்தாடுறாரு இல்லையா? கழக்கூத்தாடின்னு சொல்லுவான். பகவான் இஸ் டான்சிங் கூத்து. கூத்துனா நோய் கூத்தடிக்கிறானே அப்படின்பா, கூத்தடிக்கிறானேன்னு சொல்லுவா தமிழ்ல இல்லையா? கூத்துனா அது ஒரு ஜாயஸ் டான்ஸ். It's a mischievous dance. It is a joyous dance. It is a dance that knows no limits. It has no structure to it. அப்புறம் பரதநாட்டியம் philosophy principles எல்லாம் படிச்சுட்டு ஒன்றும் ஆட வேண்டாம் சிவனுக்கு. Whatever he danced only became பரதநாட்டியம். அவர் பாட்டு காலை தூக்கினார், அது இப்படி தூக்கணும் போட்டிருக்குன்னு சொன்னார். அவர் பாட்டு கையை காமிச்சார், ஓ அபய நான் அபிநயம்னு சொன்னான். அப்புறம் ஹஸ்த முத்ரான்னு சொன்னான். They gave names for all of it. How was he dancing na? The wild abandon அப்படி சொல்லுவா இல்லையா? Dancing in wild abandon. And the wild abandon dance தான் கூத்துன்னு அர்த்தம். தில்லையுள் கூத்தனே, கூத்தாடுறானாம் தில்லையில. தென்பாண்டி நாட்டனே, தென்பாண்டி நாட்டானே, the one who is the lord of தென்பாண்டி. தென்பாண்டி நாட்டானே, தென்பாண்டி நாடு. ஏன்னா in one way Māṇikkavācakar belonged to Pandya Desham. We saw in his life story also, he was a minister of the Pandya king, yeah, Madurai king. அதனால அந்த தென்பாண்டி, the southern Pandya Desham, அந்த தென்பாண்டி நாட்டானே அப்படின்னா he who is dance, he who is the lord of this தென்பாண்டி தேசம். இதுல வரும் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு வரும். தென்னாடுன்னு சொல்லுவோம். தென்னாடு அப்படின்னா தென் மீன்ஸ் சவுத், தென்னாடு மீன்ஸ் த சவுத் ஸ்டேட், த சவுத் கிங்டம், சவுத் லேண்ட் அர்த்தம். ஆனா தென்னாடுடைய சிவன் சொல்லிட்டு அப்புறம் எல்லா எந்நாட்டுக்கும் இறைவன் எதுக்கு சொல்லணும்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. He is the Lord of South India and then he is the Lord of all worlds. அப்போ why South India ஸ்பெஷலா? ஏன் தென்னங்க? இந்த தென்னா என்ன? இப்போ தட்சிணாமூர்த்தின்னு பேர் சிவனுக்கு, தட்சிணாமூர்த்தின்னு பேர். தட்சிணமூர்த்தி இல்லையாம், தட்சிணாமூர்த்தி அப்படின்னா என்னன்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம்னு அர்த்தம். தட்சிணான ஞானம், தக்ஷம் ஸ்கில், இந்த ஸ்கில் இருக்கிறது கூடிய வந்து தட்சிணம். அதனால தட்சிணானாலே ஞானம். தென் அப்படின்னா என்ன? தெளிவுன்னு அர்த்தம். கிளாரிட்டி, ட்ரூத், இன்சைட், நோயிங் த ட்ரூத். தென்னாடு என்ன அர்த்தம்னா தெளிந்த நல்நாடுன்னு அர்த்தம். That state of insight and clarity, the state of ஞானா is what is called as தென்னாடு. அப்போ தென்னாடுடைய சிவன் என்ன அர்த்தம்னா he is the one who is present in that state of absolute utter clarity of ஞானா. அப்பேற்பட்டவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். அப்போ தென்பாண்டி நாட்டானே அப்படின்னா என்ன அர்த்தம்? He is obviously the நாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? the lord of தென்பாண்டி, சவுத் பாண்டிய தேசம். அது ரொம்ப சீப்பா இருக்கே. இவ்வளவு தூரம் ஞானத்தை சொன்ன மாணிக்கவாச்சகர் அப்படி குறைஞ்சு போயிடுவாரான்னு. Suddenly will bring it down to, oh, he is the lord of Pandya Desha. அவர் தான் விட்டுட்டு வந்துட்டார் எல்லாத்தையும். He has already left Pandya Desham and he has come.
என்னென்ன பாண்டிய தேசத்துக்கு ஒரு கட்டு. அப்போ வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட்? தட் தெள்ளத் தெளிவான ஒரு நிலை. தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அந்த தெள்ளத் தெளிந்தார்னு சொல்றோமோ இல்லையோ, தன்னை அழித்து எழுந்த தன்மயானந்தர் அப்படின்னு ரமண பகவான் கூப்பிடுறார். தெள்ளத் தெளிந்தார், those who have seen the truth, realized the truth, and therefore have become absolutely clear. For those people, he is the Lord. For all of those people, he is the Lord. Not that Chola, then Chola king is somebody else, but the Chera king is somebody else. Pandi king matramna Shivan. ஏன் சோழர்களுக்கும் சிவன் தானே முக்கியம், சோழ சக்கரவர்த்திகளுக்கும் சிவன் முக்கியம் தானே. தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு we should not reduce him to merely பாண்டிய தேசம், but representing that ஞான ஸ்திதி. நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை, சொல்லி திருவடிகள் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து. That last verse we will see tomorrow. Tomorrow will be the Shivaratri day, and we will bring this 11-day delightful journey through Śivapurāṇam to a close tomorrow. Sarve bhavantu sukhinah, sarve santu niramaya, sarve bhadrani pashyantu, ma kaschid dukkhavag bhavet, loka samastah sukhino bhavantu, loka samastah sukhino bhavantu, loka samastah sukhino bhavantu. Om shanti shanti shanti. Hari Om Tat Sat Shri Sai Ishwararpanamastu.